இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று பொது காலத்தின் 4ஆம் வாரம் புதன்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய மறையுரை சிந்தனைக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். ஒரு சமயம் விமானம் ஒன்று வானில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை நோக்கி பறந்து கொண்டிருந்தது. அதுவும் இரவு நேரம். அப்போது எதிர்பாராத விதமாக பெருங்காற்று வீசியது. அந்த காற்றில் விமானம் குறிக்கப்பட்ட நேரத்தை விடவும் முன்னதாகவே போக வேண்டிய இடத்திற்கு போய்விட்டது. இதனை விமானத்தில் பொருத்தப்பட்டிருந்த கருவி தெளிவாக காட்டியது. ஆனால் விமான ஓட்டிக்கோ அதில் நம்பிக்கை இல்லை. விமானம் போக வேண்டிய இடத்தை அவ்வளவு வேகமாக அடைந்திருக்க வாய்ப்பே இல்லை என்று விமான ஓட்டி விமானத்தை தொடர்ந்து ஓட்டிக்கொண்டே இருந்தார். இதனால் விமானத்தில் இருந்த எரிபொருள் தீர்ந்து போய் விமானம் மேலிருந்து கீழே விழுந்து அதில் பயணம் செய்த அத்தனை பேரும் இறந்து போனார்கள். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு சிலருக்கு இந்த நிகழ்வில் வருகின்ற விமான ஓட்டியைப் போல நம்பிக்கை இருப்பதில்லை. இதனாலேயே அவர்கள் அழிவினை சந்திக்கிறார்கள். இன்றைய இறைவார்த்தை இறை நம்பிக்கையின்மை எத்தகைய இழப்பினை தரும் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறது. அதை குறித்து நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவரின் நெஞ்சத்திற்கு நெருக்கமாக இருந்தவர் தாவீது. அப்படிப்பட்ட தாவீது சில சமயங்களில் ஆண்டவருக்கு விருப்பமில்லாததையும் செய்தார். உரியாவின் மனைவி பத்சேபாவோடு தாவீது செய்த பாவம் மிக பெரியது எனில், அவர் வீரர்களின் தொகையை கணக்கெடுத்தது இன்னொரு மிகப்பெரிய தவறு. தாவீது வீரர்களின் தொகையை கணக்கெடுத்தது ஏன் மிகப்பெரிய தவறு எனில், அவர் ஆண்டவரின் ஆற்றலை நம்பாமல் வீரர்களின் ஆற்றலை நம்பியதால்தான். அதனால்தான் பஞ்சம், வாள், கொள்ளை நோய் ஆகிய 3 விதமான தண்டனைகளில் ஏதாவது ஒன்றை தாவீது தேர்ந்து கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறார். நற்செய்தியில் இயேசு தனது சொந்த ஊர் மக்களால் புறக்கணிக்கப்படுகிறார். இயேசுவை அவரது சொந்த ஊர் மக்கள் அவர் தச்சர் என்று அவரது வெளி தோற்றத்தை வைத்து புறக்கணிக்கிறார்கள். இவ்வாறு தன்னை நம்பாமல் புறக்கணித்த மக்கள் நடுவில் இயேசு வல்ல செயல் எதுவும் செய்யவில்லை. நம்பிக்கைதான் நலன்களின் ஊற்று. அப்படி இருக்கையில் இயேசுவின் சொந்த ஊர் மக்கள் அவர் மீது நம்பிக்கை கொள்ளாமல் போனதால் மிகப்பெரிய இழப்பினை சந்திக்கிறார்கள். நாமும் பல நேரங்களில் மனிதர்களை அவர்களது வெளி தோற்றத்தை வைத்து மதிப்பிட்டு கடவுளிடம் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறோம். எனவே இறையேசுவில் பிரியமானவர்களே, நாம் மனிதர்களை அப்படியே ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்வோம். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து வாழ முயற்சி செய்வோம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனைக்கு நம்பிக்கைக்கும் நாம் பெறும் நன்மைகளுக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. ஒருவருடைய திறமையை பார்க்காமல் அவரது பின்புலத்தை பார்த்து புறக்கணிக்கும் சாபக்கேடு மனித இனத்தை விட்டு ஒழிய வேண்டும். ஆண்டவரில் கொள்ளும் நம்பிக்கை ஆற்றல் அளிக்கும். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக, ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர் என்று எசாயா புத்தகத்தில் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் இறைவாக்கினர் எசாயா கூறுகிறார். எனவே இறையேசுவில் பிரியமானவர்களே, நாம் ஆண்டவரில் நம்பிக்கை வைத்து வாழ்ந்து இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும்
நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.